ஓகே, இப்போ வந்து இது மெயினாக படிக்கிறதுக்கு, நல்ல கான்சென்ட்ரேஷன் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு, செல்ஃபாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்கு, அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் கான்ஃபிடென்ஸோடு அவங்க படிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களேன்னு படிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்குன்னு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் அவங்க இன்னும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அந்த கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாம் இந்த பரிகாரம் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட மெமரி பூஸ்ட் பண்றதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இவங்களோட வீட்டில் ஃபேமிலி மெம்பர், பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்லை அவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 6 டேஸ்க்கு அவங்களோட வீட்டு பூஜை ஷெல்ஃப்ல வச்சுட்டு இவங்களோட பெயரை சொல்லி இவங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு சும்மா உங்களோட இப்ப வந்து ரம்யான்னு இருக்காங்கன்னா ரம்யா நல்லா படிச்சு இவ்வளவு மார்க் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த ஒரு சாண்டிங் மாதிரி தொடர்ந்து ஒரு 20-30 தடவை சொல்லிட்டு, ஒரு கற்பூரத்தை கையில வச்சு இத சொல்லிட்டு, அந்த கற்பூரத்தை அவங்க எங்க படிக்கிறாங்களோ, ஸ்டடி பண்றாங்களோ, ஸ்டடி டேபிள் கிட்ட இந்த கற்பூரத்தை அப்படியே வச்சிடணும். அது எவாபரேட் ஆகும். இது வந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களே பண்ணாலும் ஓகே, இவங்களுக்காக இவங்க பேரண்ட்ஸ் பண்ணி அவங்க படிக்கிற இடத்துல வச்சாலும் ஓகே. இந்த இடத்துல அவங்க வந்து மெமரி பெஸ்டா இருக்கும். அவங்களோட படிக்கிறதுல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா விசிபிளாவே பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சிலருக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்கும். அந்த எக்ஸாம் ஃபியர் ரிமூவ் ஆகிறதுக்கு இது யார் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களே பண்றது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்காக அடுத்தவங்க பண்றதை விட இவங்களா பண்றது தான் சிறப்பாக இருக்கும். இதுக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு, ஒவ்வொரு வியாழக்கிழமை இந்த எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் இருக்கணுன்றதுக்கு ஒவ்வொரு அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நான் சொல்லலை, பொதுவாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் நைட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு கற்பூரம் எடுத்து நெய்ல நினைச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி பயம் இல்லாம இவங்க கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு, நான் பயம் இல்லாம நான் கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இவங்க வேண்டி அந்த கற்பூரம் அவங்களோட பூஜை ஷெல்ஃப்ல ஏத்திட்டு வர வர அந்த எக்ஸாம் ஃபியர்ன்றது இருக்காது. இவங்களும் நல்லா படிப்பாங்க. இவங்க நல்லா படிச்சிருக்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு பயத்தையே உருவாக்காது. அந்த கான்ஃபிடென்ஸ் இவங்களுக்கு வந்து உருவாயிடும். ஸோ இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து டெய்லியும் காலையில சன்ரைஸுக்கு முன்னாடி 21 டேஸ்க்கு இவங்க கற்பூரம் ஏற்றி இவங்க வந்து இவங்களோட பெஸ்ட்டை வந்து இந்த எக்ஸாமில் கொடுக்கணும், இவங்களோட ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சன்ரைஸ்க்கு முன்னாடி விடிய காலையில 21 டேஸ்க்கு தொடர்ந்து கண்டினியூஸா, பீரியட்ஸா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லேடிஸ்க்கு, தொடர்ந்து இவங்க ஏத்திட்டு வர்றப்போ அந்த 21 டேஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அவங்களோட எக்ஸாம்ல பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து சிலர் வந்து லேசியா ஃபீல் பண்றாங்க, படிக்கவே மாட்டேன்றாங்க, ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கு, தூங்குறதுல அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இல்லை சும்மா படிக்கிறேன்ற பேர்ல புக்கை ஓப்பன் பண்றாங்க ஆனா ஏதோ டே ட்ரீமிங் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அவங்களோட பென்சில் பாக்ஸ்ல இல்ல பேக்ல படிக்கிற இடத்துல, மெயினா பென்சில் பாக்ஸ் இல்ல பவுச் இந்த மாதிரி இடத்துல ஒரு கேம்பர், ஒரு இதை வந்து கற்பூரத்தை வந்து அந்த இடத்துல வச்சிருங்க. அந்த இடத்துல அந்த லேசி மைண்ட் எல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஆக்டிவாக ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, படிக்கிறவங்களுக்கு மெயினா இந்த விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தது பார்க்கலாம்.